ஓகே, இப்போ 10th கொஷின் பண்ண போகிறோம். 10th கொஷின் பேர் வந்து ஜெராக்ஸ் மிஷின். எப்படி பேர் வச்சுருக்கிறாங்க பாரு. ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணுதுன்னா, இன்புட் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது, டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே வந்து எம்டி ஸ்ட்ரிங்கு தான். ரெண்டு எம்டி ஸ்ட்ரிங்கை இன்புட் டெக்ஸ்ட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வாங்கிக்குது, டிஸ்பிளேங்கிறது ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வச்சுருக்கு. இது ரெண்டுமே வேரியபிள். ஸோ இன்புட் டெக்ஸ்ட்னு ஒரு பவுல் இருக்குது, அந்த பவுலுக்குள்ளே ஒரு அந்த பவுல் எம்டியாக இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளேன்னு ஒரு பவுல் இருக்குது, அதுவும் எம்டியாக இருக்குது. ஸோ ரெண்டு எம்டி வேரியபிள் நம்ம கையில் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வேரியபிளையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்ல ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சுக்கிறோம். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோட வேல்யூ வந்து இன்புட் டெக்ஸ்ட்டை நம்ம இது கூட பைண்ட் பண்ணி விட்டுறோம். இதுக்கு பேர் பைண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த இன்புட் டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிள் வந்து இதோட வேல்யூ கூட பைண்ட் ஆகிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வந்து இதை மாற்றினீங்கன்னா இங்கே வந்து மாறும், இங்கே மாற்றினீங்கன்னா இது மாறிக்கும். ஓகேவா? அப்போது நான் வந்து ஏதாவது வேல்யூவில் போய் டைப் பண்ணுறேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏதாவது டைப் பண்ணுறேன்னா நான் என்ன டைப் பண்ணுறேனோ அது இந்த வேரியபிள்குள்ளே வந்துடும். ஓகே, அதுக்கடுத்தது பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, டிஸ்பிளே டாட் வேல்யூ வந்து இன்புட் டெக்ஸ்ட் ஆயிடுது. அதாவது இதை ஜெராக்ஸ் எடுத்து இதுக்குள்ளே வச்சிட்ற மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா பாருங்கள், இன்புட் டெக்ஸ்ட்டோட வேல்யூ எதுக்குள்ளே ஈக்குவல் டு போட்டால் இங்கே இருக்கிறது இதுக்குள்ளே போயிடும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே இதுக்குள்ளே போயிடும். இன்புட் டெக்ஸ்ட் டாட் வேல்யூக்குள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே வந்து டிஸ்பிளே டாட் வேல்யூக்குள்ளே போயிடும். ஸோ பேசிக்காக புரியுதா? இதுதான் ஜெராக்ஸ் ஆகிற இடம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு டெக்ஸ்ட்டு வச்சு அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். நீங்கள் அதுக்குள்ளே என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே கீழே வந்துடும். அவ்வளோதான். ஓகே, பேசிக்காக நீங்கள் டைப் பண்ணுறதை எடுத்து கீழே கொண்டாந்து வச்சிடும். அதை வந்து ஒரு வேரியபிளுக்கு கொண்டு போய் ஜெராக்ஸ் எடுத்து இன்னொரு வேரியபிள் வச்சு அந்த வேரியபிள் இங்கே கொண்டாடுற மாதிரி பைண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒரு லேபிள் வச்சுருக்காங்க. லேபிளுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க, ஒரு இன்புட் டெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிள் ஐபின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஐபி டாட் வேல்யூ இதுக்குள்ளே வச்சுருக்கோம். அப்புறம் கமா போட்டு ஆன் வேல்யூ சேஞ்ச், ஞாபகம் இருக்கா? இதுக்குள்ளே வந்து ஐபி டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஐடி. இப்போ ஏன் இது ரெட்டாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஐபி டாட் வேல்யூங்கிற வேரியபிளை நம்ம க்ரியேட்டே பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போது இங்கே இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம். வேல் ஐபி ஈக்குவல் டு ரிமெம்பர் மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? அந்த ரெண்டாவது டிஸ்பிளே வச்சதுக்கு நம்ம இந்த எண்ணையை யூஸ் பண்ணிக்கலாம். என் சும்மா தானே இருக்குது, நம்ம அந்த ரெண்டாவது வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனால் ஐடியில் எரர் காட்டுது. ஒய் இங்கே வேல்யூ கொடுக்கணுமா? ஓகே, சாரி. ஓகே, காட் இட். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து பட்டனை டிஃபைன் பண்ணோம். ஸோ கால் பண்ணோம். நம்ம பட்டனில் ஆன் கிளிக்கில் என்ன பண்ணுறோம், ஜெராக்ஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ ஆன் கிளிக்கில் நம்ம எப்படி ஜெராக்ஸ் பண்ணுறோன்னு மட்டும் பார்க்கலாமா? ஐபிக்குள்ளே இருக்கிறத ஜெராக்ஸ் பண்ணி எண்ணுக்குள்ளே ஸ்டோர் பண்ணும். அப்போது என் டாட் வேல்யூக்குள்ளே என்ன போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைடு இருக்கிறது அதுக்குள்ளே போயிடும். ஓகேவா? அப்போ என் டாட் வேல்யூக்குள்ளே என்ன போகணும், ஐபி டாட் வேல்யூ போகணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஐபியோட வேல்யூவில் என்ன இருக்குதுன்னு எடுத்து அதை கொண்டு போய் எண்ணுக்குள்ளே வச்சிடும். இதுதான் இந்த இடத்துல நடக்கும். ஓகே, பட்டனுக்கு இது கொடுக்கணும். பட்டனுக்குள்ளே நான் அந்த டெக்ஸ்ட்டை கொடுக்கல, அதனால வந்திருக்கு. ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து ஜெராக்ஸ் அப்படின்னு போட்டலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து வேல்யூ வந்து எண்ணுக்குள்ளே மட்டும்தான் போகும். அந்த எண்ணை நம்ம இன்னும் டிஸ்பிளேவே பண்ணல. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணுங்கிறதுக்காக இன்னொரு டெக்ஸ்ட்டை கீழே வச்சுருவோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பட்டனுக்குள்ளே வைக்கல, பட்டன் விட்டு வெளியில் இருக்குது. பார்த்தீங்களா? பட்டனோட அதே லெவலில் இருக்குது. காலம்குள்ளே இந்த மூணுமே இருக்குது. பட்டன் விட்டு நம்ம வெளில வந்துட்டோம். புரியுது தானே இது உங்களுக்கு? பட்டனுக்குள்ளே நம்ம வந்து இப்போது வைக்க போகிறது என் டாட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே வந்து நம்ம எதோ ஒன்று டைப் பண்ணலாம். உங்களில் யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். திவ்யாலேருந்து டி, மைத்ரேயிலேருந்து எம். ஓகேவா? டிஎம்னு போட்டு ஜெராக்ஸ் கொடுத்தனா இங்கே வந்துருச்சா? ஜெராக்ஸ் ஆன மாதிரியே இருக்கா? உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு புரியுதா? இப்போ நான் வேறு ஏதாவது டைப் பண்ணுறேன், ஒபாமான்னு டைப் பண்ணிக்கிறேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை. இப்போ நான் ஜெராக்ஸ் கொடுத்தோன்னே இந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஆன் கிளிக்குங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஐபியோட வேல்யூ எடுக்கும். ஐபியோட வேல்யூ என்ன, இங்கே நான் என்ன டைப் பண்ணியிருக்கணும் அதுதான். அப்போ ஐபியோட வேல்யூ ஒபாமா. ஸோ ஒபாமா இது வந்து ஒபாமாவாக மாறும். புரியுதா? இது என்னவா மாறும், ஒபாமாங்கிறது இது ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கு பேர் என்ன, ரிட்டர்னிங். ஓகேவா? அது தன்னை தானே இப்படி மாற்றிக்கும்.
இப்போது இந்த ஒபாமாங்கிறது என் டாட் வேல்யூக்குள்ளே போகணும். அப்போ என் டாட் வேல்யூக்குள்ளே என்ன வந்துடும், என்குள்ளே ஒபாமான்னு வந்துடும். அப்போது என்னங்கிறத நம்ம எங்கே கொடுத்துருக்கோம், இங்கே. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும், இது வந்து ஒபாமாங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? அப்போது இந்த இடத்துல ஒபாமான்னு இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட்டு இங்கே தானே அந்த டெக்ஸ்ட் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒபாமான்னு வந்துடும். இதுதான் இப்போ